ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை சினிமா சீரியலில் ரொம்ப யதார்த்தமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கே தெரியும். அதாவது இப்போ ஆனந்தி இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து மீண்டு வராங்க அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் யதார்த்தமாகவும் எமோஷனலாகவும் அதிரடியாகவும் அப்பப்போ கதைக்கு தகுந்த மாதிரி கொண்டு போனாலும் கடந்த ஒரு 2 வாரமாக பார்த்தோம்னா இந்த மென்டல் அதாவது வீரா பண்ணுறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. ஏன்னா இதில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நிறைய கெட்ட விஷயங்கள் தான் அப்படியே நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒருத்தவங்க மேலே பழி சுமத்துறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கதையில் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த அதே மூமெண்ட் தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வீராவுக்கான விவாகரத்து அந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. இப்போ விசாரிக்கும் போது பார்த்தோம்னா ஜட்ஜுக்கிட்ட காசுக்கு மேலே நடிக்கிற வீரா வந்து அப்படியே நான் அப்படி நீ இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜு வந்து விசாரிக்கிறாங்க, 4 நாள் அங்கே இருந்தீங்களா, உங்களுக்குள்ளார புரிதல் வந்துச்சானே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் அவங்க கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நடிப்பை வந்து அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்காங்க வீரா. இந்த பக்கத்து ஆனந்தி அவங்க அப்பா எல்லாம் ரொம்பவுமே கோவப்பட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை வந்து அப்படிலாம் கோவப்பட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த உடம்புல அந்த சூடுலாம் வச்சு அந்த காயம் பண்ணதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு பொய் சொல்கிறாங்க. அதாவது நீ கல்யாணம் பண்ணி புதுசாக வரும்போது உனக்கு சமைக்கவே தெரியாது, சமைக்கும் போது ஏற்பட்ட காயங்கள்லாம் நான் உன் மேலே சூடு வச்சேன்னு சொல்லி பொய் சொல்கிறீ ஆனந்தி அப்படின்னு சொல்லி அதையும் அப்படியே இப்படி பேசிடுறாங்க. அடுத்து நான்லாம் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்கிறாங்களா, அவங்கள்ட்ட ஏதாவது வீடியோ ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட இதுவுமே சாட்சி ஆதாரம் இல்லை. நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஏற்கனவே அதை பென்ட்ரைவில் வச்சுருந்தாங்களா வீட்டில் கேமரா வச்சு, அதை பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஆதாரமாக கொடுக்குறாங்க. அதில் முதல்ல கொடுக்குற ஆதாரமே என்னென்னா ஆனந்தியோட கேரக்டரை வந்து அதாவது தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அதுவும் இவங்களே செட் பண்ணதான். ஒரு எலக்ட்ரீஷியன் வீட்டுக்குள்ளார வராரு, ரூம்குள்ளார போய் ஃபேனை சரி பண்ணிட்டு போகிறாரு. அவங்க அந்த மூமெண்ட் போகிறதெல்லாம் வச்சு ஆனந்தி தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோலாம் எல்லாரும் பார்த்துட்டு கூட இருக்க ஜால்றாங்களாம், ஒரு சிலவங்களாம் புரியாதவங்களாம் ஒன்று பேசுகிறாங்க. இப்போ ஆனந்தி அப்படியே கொதிச்சு போயிடுறாங்க, அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இதெல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ண ஆள் தான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பணம் கொடுத்துட்டு போனவங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்க செட் பண்ணதான் அப்படின்னு ஆனந்தி எவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ வீரா மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எலக்ட்ரீஷியனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், கை களவுமாக பிடிச்சிட்டேன், வெளியில் தான் கோர்ட்டுக்கு வெளியில் தான் இருக்காரு, கூப்பிட்டு நீங்கள் வேணால் நேரடியாக விசாரிங்கும் போது இப்போ அந்த எலக்ட்ரீஷியனை கூப்பிட்றாங்க. அவரும் வந்து சாட்சி கூண்டில் ஏறி நின்று சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. சரிங்க, இப்படிலாம் வந்து பொய் மேலே போய் சொல்லி இப்படிலாம் இது வாதாடுறாங்க, இவ்வளோலாம் மறைக்கிறாங்க அப்படின்னாலும் ஆனந்திக்கு தான் நல்லா தெரியுதில்ல இவன் தான் ரொம்ப கெட்டவனு. என்ன முடிவு பண்ணுமோ எவ்வளோ முடிவு இருக்குது, அதை நம்ம எதுக்கு இந்த கதையில் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு எவ்வளோ முடிவு இருக்குல்ல, அது மாதிரிலாம் எதாவது பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இப்படியா ஒரு மனுஷன் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கும் பாவம் ஆனந்தி அப்படியே கண் கலங்கி போய் தான் நின்னாங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.